பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. ஆமா, 15/11/1996. 15/11/1996. 6 பகல் 12:51மா. 12:51 PM. பிறந்த இடம்? ஆமா, சென்னைமா. சென்னை. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. ஆமா, கும்ப லக்னம். தனுசு ராசி. தனுசு ராசி. பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? ஆமா, இப்ப வரைக்கும் வேலை எதுவும் கிடைக்கல. பாப்பாவுக்கு எல்லாமே நிதானமா தான் நடக்கும். கல்யாணம் எப்ப நடக்கணும் ஐயா? 30 வயசு தான். இந்த இப்பதான். குருஜி வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. என் பொண்ணு இதே மாதிரி வாழ்த்துங்க குருஜி. நல்லா இருப்பாமா, உண்மையிலே நல்லா இருப்பா பாப்பா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட, நல்ல கணவன், நல்ல குழந்தைகளோட சந்தோஷமா அந்த குழந்தை நல்லா இருக்கும். கொஞ்சம் டிலே தான் குருஜி. கொஞ்சம் இல்ல குருஜி, எனக்கு கண்ணுல இருந்து பிளட் தான் வரல. கல்யாணமே ஆக மாட்டேங்குது குருஜி. 30 வயசு தாம்மா அவளுக்கு கல்யாண வயசு. ஏம்மா அவளே கொஞ்சம் ரொம்ப நிதானமானவம்மா. 30 வயசு வரையாம்மா. இப்போ கூட நீங்கள் எம்மா எந்திரிமா, ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சு, எந்திரிமா எந்திரிமான்னு தானம்மா எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா குருஜி, இன்னும் ஒரு ப்ராப்பரான வேலை கிடைக்கல. அதுக்கெல்லாம் கூட நான் கவலைப்படல. குழந்தைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அவளுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கு. அது நிறைவேறுமா? அம்மா, கும்ப லக்னத்தைப்படி பிறந்திருந்தா வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் இல்லம்மா. சரிங்க குருஜி. மேரேஜ் எப்ப நடக்கும்? வெளி மாநில அமைப்புகள் போயிட்டு வெளிநாடு போனா கூட 3 மாசம் 6 மாசம்னு 12ஆம் இடம் சுபத்துவம் இல்லாதனால இருக்காதுமா. ராகு தசை நடக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டுல கொஞ்சம் ஆசை வரும். ஆமா குருஜி, ரொம்ப வருஷமா அதே ஆசையிலேயே தான் குருஜி இருக்கா. ஏமா, சுக்கிரன் பாவத்துவமாக இருந்தாலும் கூட, சுக்கிரன் பாவத்துவமாக கெட்டு போயிருந்தா கூட 7ஆம் பாவகமும் 7ஆம் அதிபதியும் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்பெல்லாம் கல்யாணம் கிடையாது. ஐயோ, இப்பவும் இல்லை. எப்ப குருஜி? அடுத்த வருஷம் தான் கல்யாணம். அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு மாப்பிள்ளை அமைப்பு. என்ன 1.25 வருஷம் இருக்கு. நீங்கள் வருத்தப்படுவீங்கன்றதுக்காக நான் பொய் சொல்ல முடியாது. கொஞ்சம் இதை தான். ஏன்னா சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 8இல் மறைந்து நீச்சனாகி ராகுவோடு இணைந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது. ஆனால் 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனாலையும், 7ஆம் அதிபதி நீச்சனாக இருந்தாலும் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறனாலையும் இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை டிலேனாலும் 7ஆம் பாவகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால, ராசிக்கு 7ஆம் இடத்தோடு குருவின் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால நல்லா இருக்கும். ஆனால் குரு தசையில், குரு புக்தியில தான், குரு புக்தியில தான் கல்யாணமே ஆகும். ஆமாம்மா, ராகு தசை குரு புக்தியில தான் கல்யாணம் ஆகும். ராகு சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறார். 11ஆம் அதிபதியுடைய புக்தியில தான் கல்யாணம் ஆகும். சரிங்க குருஜி. நல்லபடியா. ஆனா திருமண வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும்மா. அதாவது சுக்கிரன் கெட்டு போனா 7ஆம் பாவகமும் 7ஆம் பாவகாதிபதியும் நல்லா இருக்கணும். இங்கே சுக்கிரன் நீச்சம், சூரியனும் நீச்சம்னா கூட திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, அவருக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கு. குரு புக்தியில தான் கல்யாணம் ஆகும். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ராகு 11ஆம் அதிபதியின் புக்தியில தான் திருமண அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஆகவே இந்த குழந்தை நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. வேற ஏதாவது கேட்கணுமா குருஜி? வேலை கிடைக்குமா? வேலை கூட இந்த ராகு புக்தியில தான். ஆனால் இந்த ராகு சுய புக்தியிலே வேலை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பாப்பா வந்து இந்த எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, அந்த மாட்டுக்கு தார்கோல் போடணும்னு வாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏம்மா அதுக்கு அப்ளிகேஷன் போடு, இதுக்கு அப்ளிகேஷன் போடு, எந்திரி போவான்ற மாதிரி தான் இருக்கும் அந்த குழந்தையோடைய அமைப்பு. இந்த நிலையில் கேது புக்தி செப்டம்பர் 6ஆம் தேதி சில மாற்றங்கள் வருது. சுக்கிர புக்தியில் நவம்பருக்கு பிறகு இந்த பொண்ணு கண்டிப்பாக வேலைக்கு போகும்மா. அப்ளிகேஷன் போட சொல்லுங்கம்மா. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் நிதானமாக எதுவும் நடந்தாலும் நல்லா இருக்கும். சுக்கிர தசை வந்தால் தான் இந்த பொண்ணுக்கு கெடுதல். சின்ன வயதிலேயே சுக்கிர தசை வந்து போயிடுச்சு. ராகு புதன் சுக்கிரனுடைய அமைப்புகளை, ராகு புதனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய இணைவில் சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த புதன் சுக்கிரன் சனி 3 பேருமே கும்ப லக்னத்திற்கு யோகர்கள் என்பதால் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற இந்த ராகு குழந்தைய பெங்களூர் மாதிரியான தூர இடங்களில் வேலைக்கு போக வைப்பார். ஆனால் இந்த வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும். ராகு தசை உண்மையிலே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து சுக்கிரன் நீச்சமாய் போச்சு அப்படி இப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சுக்கிர தசை வந்திருந்தால் வாழ்க்கையை கெடுக்கும். ஆனால் ராகு தசை சனி புதன் சுக்கிரனுடைய மூவருடைய தொடர்புகளை ஒரே நேரத்தில் பெற்றிருக்கின்ற காரணத்தினால தூர இடங்களுக்கு இந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பும். வருகின்ற நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்